அடுத்து நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சந்தாவுடைய அப்பா அம்மாவும் சேரன் சோழன் கிட்ட ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. என் பொண்ணுக்கு பார்த்துருக்கிற இடம் ரொம்பவே பெரிய வீட்டு மாப்பிள்ளை, சொந்தமாகவே மில்லு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பணக்கார குடும்பத்தில் தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சோழனும் அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துறாங்க. எங்க அண்ணனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 6 மாசத்துல உங்க பொண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கொடுத்து 30 சவர நகையும் போட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படி கொடுத்தா உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு அவரும் அது மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சேரனும் நிலாவும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து வெளியில வந்ததுமே சேரன் சோழன் கிட்ட எதுக்காகடா இது மாதிரி வாக்கு கொடுத்த, நம்மளால எப்படி அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியும், இது வரைக்கும் அவ்வளவு பணத்தை நம்ம கண்ணால கூட பார்த்தது கிடையாது, அவசரப்பட்டு எதுக்காக இது மாதிரி வாக்கு கொடுத்தேன்னு கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சந்தா இவங்க போறதுக்குள்ள எப்படியாவது சேரனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாம வேகமா ஓடி அந்த சந்தா சேரனை மீட் பண்றாங்க. சேரன் சந்தாவை பார்த்ததுமே ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்ப சந்தா சேரன் கிட்ட எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, தயவு செய்து என்னை விட்டுறாதீங்க, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுக்கிட்டு சேரனும் அப்படி ஒரு நிலைமை நான் கொண்டு வர மாட்டேன், எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அடுத்து சோழன் சேரன் இதனாலதானா நீ சந்தாவை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எவ்வளவு பெரிய செலவானாலும் பரவாயில்ல சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஆனா ஒரு பக்கம் சந்தாவை மட்டும் கைவிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. அடுத்து நிலா சோழன் கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி ரெடி பண்ண போறோம்னு தெரியல, அது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் எப்படியாவது நம்ம ரெடி பண்ணிடலாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிலாக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் வானதி மறுபடியும் பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. டிஃபன் பாக்ஸை பார்த்ததுமே ஒரு பக்கம் பல்லவன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இன்னும் வேணான்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்றாங்க. ஆனா வானதியோ இது மாதிரி வெளியில எல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானே காலையில எழுந்து எங்க வீட்லயே சமைச்சு இது மாதிரி எடுத்து வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவன் சாப்பிடவே முடியாம சாப்பிடுறாங்க. பாண்டியன் கிட்ட நீ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாம், என்ன எதுக்கு நான் அனுபவிக்க விடுறேன் பாண்டியன் கிட்ட சொல்லி புலம்புறாங்க. வானதி கிட்ட நான் மதியம் வெளில போறேன், நான் வெளியே சாப்பிட்டுப்பேன், மதியமும் சாப்பிட மட்டும் இட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் வானதியோ அதெல்லாம் முடியாது, நான் தான் இப்படியா சமைச்சு கொடுப்பேன், நான் காலேஜ் விட்டு சீக்கிரமா வந்து நான் சமைச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்றாங்க. தலையெழுத்து நினைச்சிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு பக்கம் சோழன் பாண்டியன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நடேசன் நடந்ததை கேள்விப்பட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இதுக்காகடா இவ்வளவு தூரம் போனீங்க, என்ன கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா யார் அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டு அவனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருப்பேன், அதை விட்டுட்டு அவங்களுக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்துட்டு இவ்வளவு பணத்தை எப்படா ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க.